ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோடில் நம்ம சேரன் வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காரு. அந்த நேரம் பார்த்து சோழனும் நம்ம நிலாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்னப்பா இப்போ தான் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாரு. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, இருப்பா நானே சேரை எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. அதே மாதிரி குடிக்க ஏதாவது எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு சேரன் அங்கேருந்து போகிறாரு. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, சோழன் இருந்துட்டு என்னை யாராவது கண்டுக்கிறாங்களா பார்த்தியா, வந்த உடனே அவங்க தங்கச்சியை நல்லபடியாக பார்த்துக்கணும். அது மட்டும்தான் இவரோட மனசில் இருக்குது. அவங்க தங்கச்சி பத்திரமா இருக்கணும். மற்றவங்க யார் எப்படி போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கு அடுத்ததா டே என்னடா பல்லவா படிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா பல்லவன் கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. சோழனையும் பார்க்குறாங்க. சோழன் இருந்துட்டு ஏதாவது குற்ற உணர்ச்சின்னு அவங்க மனசில் இருக்கா பாரு, எங்கிட்ட டிவோர்ஸ் கேட்டுட்டு இங்கே எதுவுமே நடக்காத மாதிரி எப்படி உட்காந்துட்ருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா, பல்லவன் இருந்துட்டு என்னென்ன நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன், ஏதாவது ஒரு மாதிரியாக இருக்கே, டேட்டிங் போனீங்களே அங்கே ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சா, அண்ணி உங்களை ஏதாவது சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், டே பல்லவா நான் ஏற்கனவே சமகாண்டில் இருக்கேன், வாயெல்லாம் உடைச்சிருவேன், அமைதியாக படுத்து தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்துதான் நம்ம சேரன் எழுந்துச்சு லைட்டு போகிறாரு. நானும் அப்போ கேட்டுக்கிட்டே இருக்கேன், எதுவுமே சொல்லாமல் இருக்கேன், நிலா கூட உனக்கு ஏதாவது பிரச்சனையா, அந்த பிள்ளை ஏதாவது என்ன சொல்லிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைனாலையும் உன் மொகரையா கட்டை பார்த்து எனக்கு தெரியவே தெரியாதா, மொகரை ஏதோ ஒரு வருத்தத்தில் இருக்கு, என்னாச்சுன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அண்ணன் அவன் என்னை தனியாக கூட்டிகிட்டு போய் டிவோர்ஸ் கேட்குறான்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம பல்லவன் இருந்துட்டா அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. டே அப்பா, அவள் என்கிட்ட டிவோர்ஸ் மட்டும்தான்டா கேட்டா, உங்கள் அண்ணனை விட்டோ இல்லை இந்த குடும்பத்தை விட்டோ அவள் போகிறனெல்லாம் சொல்லலை. நீ ஒன்று நினச்சல, நீ வருத்தப்படாத, அவள் எங்கேயுமே போக மாட்டாள், இங்கே தான் இருப்பாள். ஆனால் எனக்கு அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்கிறதுக்காக தான் அவள் என்கிட்ட டிவோர்ஸ் கேட்குறா. பத்தாவதுக்கு அவள் ரூமுக்கு வேறு போயிட்டு வந்தல, அதனால் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவள் ரூமுக்கு போகக்கூடாதுன்றதுனால அவள் கூட நான் சரியாக எந்த டச்சும் வச்சுக்கூடாதுன்றதுனால தான் அவள் என்கிட்ட டிவோர்ஸ்னு ஒன்று கேட்குறா. அதில் உங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, யார் எப்படி போனால் என்ன, நீங்களாம் சந்தோஷமாக இருங்க, நான் எப்படி போனால் உங்களுக்கெல்லாம் என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாங்க. டே அவன் ஒன்றும் அந்த அர்த்தத்துலலாம் சொல்லலடா, இல்லைடா டிவோர்ஸ் வாங்கிட்டா அந்த பிள்ளை இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுமா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ முடியாதா, நீலாம் இந்த வீட்டில் இருக்க முடியாதான்னு அவன் கேட்குறான். அண்ணன்னு போதுன்னு நீங்கள் சமாளிக்காதீங்க, அவன் கேட்குற கேள்வியும் எனக்கு புரியுது, நீங்கள் சொல்கிற பதிலும் எனக்கு புரியுதுன்னு, போதுன்னு அவள் எங்கேயும் போக மாட்டா, என்ன பண்ணிக்க மாட்டா, அவள் இங்கே தான் இருக்கவா, ஆனால் என் பொண்டாட்டியே இல்லை, இந்த வீட்டோட பொண்ணாக இருப்பாள், போதுமா, நான் எப்படி போனால் என்ன, உங்களுக்கு தேவை அந்த வீட்டில் அவள் இருக்கணும் அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சோழன் அவர் பாட்டுக்கு படுத்துக்கிறாரு. அதுக்கு அடுத்து தான் பல்லவன் இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. மறுபடியும் சோழன் சொல்லிட்டு போகிறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு நான் தான் உங்ககிட்ட தெளிவாக சொல்லிட்டல, அவள் இந்த வீட்டை விட்டெல்லாம் வெளியே போக மாட்டான், அவள் எங்கிட்ட டிவோர்ஸ் மட்டும்தான் கேட்குறான்னு, அதையும் மீறி ஏன்டா என்ன டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க, பேசாமல் படுத்து தூங்குடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் சேரன் இருந்துட்டு வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காங்க. வீட்டுக்கு மாப் போகிறது, பெருக்கிறது, ஊதுவத்தி கொளுத்துறது, சாமிக்கு விளக்கேற்றுறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம பல்லவனும் பாண்டியனும் என்னென்ன வீட்டுக்கு யாராவது வராங்களா, வீடெல்லாம் தொடச்சி நீட்டாக இருக்குது, அதான்டா இன்னைக்கு நிலா ஆஃபீஸில் அவங்க எம்டியை கூட்டிகிட்டு வரதா சொல்லிச்சுல, ஆமாம் நானே மறந்துட்டேன், அண்ணன் நான் போய் ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாடா நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிடுறாங்க. பாண்டி சோழனை கலாய்க்கிறாரு. அதுக்கு அடுத்ததான் பார்த்திங்கன்னா, நம்ம நிலா ராகவை கூட்டிகிட்டு திவ்யாவையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க. அவங்க வந்த உடனே தண்ணி கொடுக்கறது, சேர் போடுறதுன்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. இந்த வீட்டில் நீங்கள் எப்போ இருந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என் அப்பாவுக்கு ஒரு 25 வயசு இருக்கிற போதுந்தே இந்த வீட்டில் தான் நாங்கள் இருக்கோம், சொல்லப்போனால் ஒரு 120 வருஷம் இந்த வீட்டில் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் அந்த வீட்டோட நிலமையை சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அது இன்னும் மாடலாக டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் கை கொடுத்து பேசுகிறாங்க. ஆனால் நம்ம சோழன் கிட்ட மட்டும் கை கொடுத்து பேச மாட்டேன்றாரு. அதுக்கு அடுத்து தான் சேரன் இருந்துட்டு டே பல்லவா வீட்டை சுற்றி காட்டுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களும் கூட்டிகிட்டு போய் இது இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சுற்றி காட்டுறாங்க. நிலா ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க.
அந்த வீட்ட பத்தி வந்து ராகவ் கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. திவ்யா இருந்துட்டு, "ஆமா, அவரு உனக்கு என்ன வேணும் நிலா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நிலா இருந்துட்டு ஹஸ்பண்டுன்னு சொல்லாம கசின் சொல்லிடுறாங்க. இது கேட்டோனே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க நம்ம சோழன். "சரி வாங்க ராகவ், பின்னாடி போய் பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கூட்டிட்டு போறாங்க. "என்னண்ணே, இங்க என்னண்ணே நடக்குது? அவ பாட்டுக்கு வந்தா, வீட்ட எல்லாருக்கும் சுத்தி காட்டிட்டு இருக்கா. என்னை யாருன்னு கேட்டா கசின் சொல்லிட்டு போறா. அதுக்கு என்னடா இப்ப?" அப்படி "கசின்னா உனக்கு என்னன்னு தெரியுமான்னு?" இந்த ஒண்ணு வீட்டு அண்ணன், ஒண்ணு வீட்டு சித்தப்பா மொற இந்த மாரிலாம் வருதுல்ல, அதுக்கு பேர் தானே கசின்னு. "ஓ! நிலா அப்படிதான் சொல்லுச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு சரண் வந்து சொல்லவும், "என்னண்ணா அப்படியான்னு கேட்குற? அவன் என்ன புருஷன்னு சொல்லாம கசின்னு சொல்றானே" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சரண் கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நிலாலாம், "சரிங்கண்ணே, நாங்க கிளம்புறோம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்ன கிளம்புறேன்னு சொல்றீங்க? இருங்க சாப்பிட்டுட்டு போலாம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நான் கொஞ்சம் டயட்ல இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நான் வந்து சாப்பிட்டு தான் போவேன்" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. கார் தொறந்து விடுறதுக்காக சோழன் போறாங்க. ஆனா நிலா பின்னாடி உட்காருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா ராகவ் பக்கத்துல முன்னாடி தான் நம்ம நிலா வந்து உட்கார்றாங்க. சோழன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாரு. அதுக்கு அடுத்ததா எந்த வாயால என்ன கசின்னு சொன்னாலோ, அதே வாயால இது என் ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் அவள நான் சொல்ல வைக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சேலஞ்ச் பண்றாங்க. ஆனா பல்லவனும், பாண்டியனும் பயங்கரமா சிரிக்கிறாங்க. "இத சொல்றத விட நிப்பாட்டிக்கோ. வேற எதனா சொல்லத்துக்குள்ள அமைதியா இருந்துக்கோ" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "உங்களுக்கெல்லாம் என் ஃபீலிங்ஸே புரியவே புரியாதுடா" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அங்கருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, "நீ என்ன நம்ம நிலாவ சந்தேகப்படுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து கேட்கவும், "நிலாவ நான் எப்படிண்ணே சந்தேகப்பட முடியும்? ஐயோ சாமி! அதெல்லாம் தப்பு, தப்பு, தப்பு. அப்படிலாம் பேசக்கூடாது. அவ எனக்கு கசின் சொன்னது எனக்கு பிடிக்கல. ஹஸ்பண்டுன்னு சொல்லியிருந்தா கூட ஆயிருந்திருக்கும். அவங்க தான் உங்ககிட்ட டிவோர்ஸ் எல்லாம் கேட்குறாங்களேண்ணே, எப்படிண்ணே சொல்லுவாங்க? ஏதோ நம்ம சொந்தக்காரங்க முன்னாடியெல்லாம் சொல்றால்ல, அது நம்மளுடைய மான மரியாதை போகக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக தான் நிலா வந்து அப்படி சொல்லுது. மத்தபடி அதுக்கெல்லாம் ஒரு கல்யாணம் இல்லைன்னு எத்தனை தடவை சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்றாரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டியன் இருந்துட்டு, "அண்ணா இவன் கூட பேசிட்டு இருந்தா டைம் தானே வேஸ்ட்டு. நான் கடைக்கு கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்பி போறாங்க. அங்க வானதி வராங்க. வானதி தான் ரொம்ப நேரமா உட்காந்து வீட்லலாம் என்னென்ன வேலை செய்றாங்க. இப்படி எல்லாத்தையும் வந்து பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க அப்பா வந்துடுறாங்க. "ஏய் வானதி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "வண்டி சர்வீஸ் விடுறதுக்காக வந்தேன்." "வண்டி எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "மறந்துட்டேன்ப்பா. இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் ஞாபகத்துக்கே வருது. வண்டி எடுத்துட்டு வந்தேனா, எடுத்துட்டு வரலையான்னு கூட தெரியல. சர்வீஸ் விடுறதா சொல்றேன். இவங்ககிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கிறது தானே. இவன்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவங்க கூட உட்காந்து பேசிட்டு இருக்க. வா போலாம் வீட்டுக்கு. நீ போப்பா. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். நான் பாண்டியன் கிட்ட பேசிட்டு நான் அதுக்கப்புறமா வரேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. கைய பிடிச்சு கட்டாயப்படுத்துறாங்க. "அப்பா அதான் நான் வரமாட்டேன்னு சொல்றேன்ல. நீங்க கூப்பிட்டா நான் உடனே உங்க பின்னாடி வந்துருவேனா? இங்க பாருங்க நான் பேசிட்டு தான் வருவேன். போதுமா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி வந்து சொல்றாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. இதுக்கு மேல கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு. அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிறாரு. "என்ன நீ உங்க அப்பா கிட்ட இப்படியெல்லாம் பேசுற? வேற எப்படி பேசுறதா? உன்னை எனக்கு பிடிக்கும்னு அவர்கிட்ட நெறைய டைம் சொல்லிட்டேன். தேவையில்லாம மறுபடியும் கைய பிடிச்சு இழுத்து கூப்பிட்டா போயிடுவேனா என்ன? இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்து உங்ககிட்ட பேசிட்டு, அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு போவேன்" அப்படின்ற மாரி வானதி வந்து சொல்லிடுறாங்க. வானதி நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தோன்னே, பாண்டியன் வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இருந்தாலும் அவர் உன்னுடைய அப்பா. கூப்பிட்டுருந்தா நீ போயிருக்கணும்ல. அப்பா தானே! எப்படி இருந்தாலும் அந்த வீட்டுக்கு தான் போயாகணும். வேற எங்கேயும் நான் போறதில்லல்ல. அதனால நான் போயிடுவேன். நீ எத பத்தியும் பெருசா எடுத்துக்காத அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஆமா நான் எதுல விட்டேன்? ஆமாமா வீட்டுக்கு போனா அம்மா நெறைய வேலை வச்சு சாவடிக்கிறாங்க. அவனுக்கும் தேவையான வேலையெல்லாம் நான் தான் பார்த்துட்டுருக்கேன். அதனால காலேஜ் முடிச்சோனே பார்ட் டைம் ஜாப் பார்க்கலான்னு இருக்கேன். வீட்டுக்கு லேட்டா போலாம்ல அப்படின்ற மாரியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி அய்யனார் துணையில அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.